நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளுங்க, எழுதி வச்சு கொள்ளுங்க. இத நீங்க குர்ஆன பூர்த்தியா படிக்காம மௌத்தாயிட்டீங்க, உங்களுக்கு முன்னுக்கு போற வழி தெரியாது. உங்களோட காசு இருக்கலாம், பணம் இருக்கலாம், பாஸ்போர்ட் இருக்கலாம், நீங்க கனடா சிட்டிசன், நீங்க அமெரிக்கா சிட்டிசன், நீங்க ஆஸ்திரேலியன், எல்லாம் நல்ல. அதோடு சேர்த்து சகோதரர்களே குர்ஆன படி, குர்ஆன விளங்கு. ஏன் விளங்கா இல்லாதா குர்ஆன்? அல்லாஹ் சொல்றான், வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ரி ஃபஹல் மின் முத்தகிர். நாங்க இந்த குர்ஆனை லேசா, மிச்ச லேசு குர்ஆன். இது யாரும் கஷ்டப்படுத்துறதல்ல சகோதரர்களே. 10 வயசு 20 வயது இன்ஷா அல்லாஹ் இன்றையிலிருந்து தொடங்குங்க, ஒரு குர்ஆனை வாங்குங்க. போய் என்ன இருக்கு இதுக்குள்ள, மௌத்தாகிறதுக்கு வாசிக்கணுமா இல்லையா? என்கிட்ட எவ்வளோ சப்ஜெக்ட், என்கிட்ட காசு இருக்குது, பணம் இருக்குது, நான் ஜப்புக்கு போறேன், ஏன்னா முன்னேறணுமே. எல்லாருக்கும் கவலை பலஸ்தீன் முஸ்லீம்களுக்கு வெற்றி அடையணும். ஒரு நாளும் நடக்காது சகோதரர்களே. சூரா பனி இஸ்ராயில ஓதுனீங்கன்றா இந்த கேள்வி நீ கேட்கவே மாட்டீங்க. என்ன சூறாவை? சூரா பனி இஸ்ராயில் என்ற சூறாவே குர்ஆன்ல இருக்குது. பனு இஸ்ரவேல், இஸ்ராயில் என்று இப்ப இருக்கிற இஸ்ரேலை பத்தி குர்ஆன்ல இருக்கு, ஒரு சூறா இருக்கு தனியே. நான் பேசினேன்டா நீங்க சொல்லுவீங்க போல ஜும்மா நீட்டி போடாரா சார். கொஞ்சம் பேர் ஜும்மாக்கும் வாரல்ல. ஏன்? அவருக்கு கால நேரம் தெரியா. எனக்கு கால நேரம் தெரியாம இல்ல, எனக்கு காலமும் தெரியும், நேரமும் தெரியும், 10 நிமிஷத்தை ஜும்மா முடிக்க தெரியும். மவுத்துக்கு இடையில இந்த குர்ஆன சொல்லி முடிக்கணுமே, அந்த அவாத வேறொன்றும் இல்லை. எனக்கு 10 நிமிஷத்துல முடிக்க தெரியும், ஜும்மா முடிக்க தெரியாம இல்லை எனக்கு. சூரா பனி இஸ்ராயில் நீங்க படிச்சீங்கன்னா கொஞ்சம் எடுத்து பாருங்க சகோதரர்களே. அதுக்குள்ள இருக்குது என்ன தெரியுமா? 10 இடத்தில் அல்லாஹ் குர்ஆனை பத்தி சொல்லியிருக்கிறார். எத்தனை இடத்துல? 10 இடத்தில் அல்லாஹ் குர்ஆன். உலமாக்கள் சொல்றாங்க, எதிர்காலத்தில் உலகத்தில் 10 மில்லியன் 20 மில்லியன் குர்ஆனை படித்தவர்களால் மாத்திரம்தான் இன்ஷா அல்லாஹ் மஸ்ஜிதுல் அக்ஸா வெற்றி கொள்ளலாம். குர்ஆனை படிக்காதவங்க மையத்து தான், சடம், அவங்கள்ட்ட ஒன்றும் இல்லை, குர்ஆன் இல்லையே. நீங்க நினைச்சீங்களா குர்ஆன் இல்லாதவங்களை சமூகம், அல்லாஹ், இஸ்லாம் கணக்கெடுக்கவே இல்லை சகோதரர்களே. அதனால கண்ணியமிக்க சகோதரர்களே, என்ன மவுத்து வரல எங்களுக்கு, ஒரு குர்ஆன் ஒன்றை வாங்குங்க கொஞ்சம் கொஞ்சமா. ஒவ்வொரு சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல கூப்பிட்டு வச்சு ஒரே நாள்ல 30 ஜுஸை ஓதி காட்டல. எத்தனை வருஷம் பிடிச்சிச்சு? 23 ஆண்டு பிடிச்சிச்சு குர்ஆனை விளங்க. அது லேசா விளங்கிட்டு போறது, ஆனா மெதுவா தான் போகணும். 10 ஆயத்தா. இப்ப வெள்ளிக்கிழமை வந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமை மக்ரிப் தொழுகை என்ன சூரா ஓதுவாங்க? குல் யா அய்யுஹல் காஃபிரூன் குல் ஹுவல்லாஹு அஹத். எல்லா சஹாபாக்களுக்கும் பற்றும். சரி, இஷா தொழுகை என்ன ஓதுவாங்க? சூரத்துல் ஜும்ஆ, சூரா முனாஃபிகூன். எல்லா சஹாபாலும் கருத்து தெரியும், என்ன படிச்சு கொடுத்து வச்சிருந்தாங்களே. சரி, வெள்ளிக்கிழமை சுபஹு தொழுகை என்ன ஓதுவாங்க? சூரத்து சஜிதாவும் சூரத்து தஹர். வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகையில் என்ன ஓதுவாங்க? சப்பிஹிஸ்மையும் ஹல் அதாக்க. எத்தனை சூறா வாயிட்டு? இப்ப மக்ரிப்ல 2, இஷால 2, சுபஹுல 2, 6, ஜும்மாவுல 8. வெள்ளிக்கிழமை தனி சூறான்னு ஓதுவாங்க. என்ன சூறா? சூரத்துல் கஹஃப். போதினமே 110 ஆயத், 9 சூறா. மிம்பர்ல ஏறினா சூரா காஃப் ஓதுவாங்க. 10 சூறா நபி அவங்க ஓதுவாங்க வெள்ளிக்கிழமை மட்டும். இந்த 10 சூறாவை சும்மா ஓதுற இல்லையே. சண்டே டைம்ஸ் பேப்பர் எடுக்கீங்க, உதாரணமா ஒரு நியூஸ் பாக்குறீங்க, CNN நியூஸ், BBC நியூஸ், நல்லா வாசிக்கிறீங்க. ஒருத்தர் சொல்றாரு நியூஸ் வாசிக்க சொல்லுங்க, என்ன நியூஸ்ல இருக்குது? இல்ல இன்னைக்கு வாசிக்க தெரியும், கருத்து விளங்காது. என்ன சொல்றீங்க அவரை பார்த்து? BBC நியூஸ் வாசிக்க தெரியும், ஆனா என்ன செய்யாது, இன்னைக்கு கருத்து விளங்காதுண்டா அவன் என்ன சொல்லுவான் அவங்கள பார்த்து? டெய்லி மிரர் எடுத்து வாசிக்காங்க ஸ்ரீலங்கால. சரி, வாசிச்சா சொல்லணுமா இல்லையா? எனக்கு வாசிக்க தெரியும், கருத்து விளங்காது. எங்கட மடத்தனம் சகோதரர். குர்ஆன் ஓத தெரியும், எனக்கு விளங்காது. குர்ஆன் ஓத தெரியும், எனக்கு விளங்காது. இது மௌலைமாருக்கு எந்த குறையும் இல்லை சகோதரர், நல்லா விளங்கி கொள்ளுங்க. ஹஸ்ரத்மார் இதை விளங்கப்படுத்தினதால அவங்க முன்னேறிட்டு போவாங்க. வாசிச்சு நாங்க வாசிக்கணுமே சகோதரர்களே, படிக்கணுமே. இன்னைக்கு முழு உலகத்திலே ஒரு கோஷம் இருக்கு, தர்ஜுமத்து குர்ஆனை கொடுங்க, தர்ஜுமத்து குர்ஆனை கொடுங்க. சிங்களாக்களுக்கு தர்ஜுமத்து குர்ஆன், தமிழ் மக்களுக்கு நல்ல தர்ஜுமத்து குர்ஆனை கொடுக்க. நல்ல முதல்ல நாங்க வாசிச்சிருக்கிறோமா?
எத்தனை ஜுசு வாசிச்சிருக்கிறோம் சகோதரர்களே? தாழ்மையா சொல்றேன், பணிவா கேட்கிறேன் சகோதரர்களே, ஒரு குர்ஆனை வாங்குங்க, தர்ஜமா வாசிங்க. இப்ப என்ன இருக்கு பாப்போமே இந்த குர்ஆனுக்குள்ள. நபி அவங்க ஏன் இதெல்லாம் ஓதினாங்கப்பா?